ஐயா வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம். நமசிவாய. ஐயா, வாசின்னு சொல்றாங்க இல்லையா, இந்த வாசி பண்றதுனால மனிதருக்கு என்ன ஐயா நன்மை? பரம்பொருள் ஒளி அப்படின்ற ஒரு ஒளி தான் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதினாரு சமீப காலத்து ராமலிங்க சுவாமி. சரிங்க ஐயா. ராமலிங்க சுவாமிக்கு முன்னாடி இருந்த அகம் கண்ட ஈஸ்வரன் அகஸ்தீஸ்வரன் அதே வார்த்தையை பரிபூரணமே பரிபூரணமே சொன்னார். சரிங்க. திருமூலர் பராபரமே பராபரமேன்னார். சரிங்க. அனைவருமே ராமலிங்க சுவாமி, திருமூலர், அகஸ்தீஸ்வரர் எல்லாமே வாசி ஓட்டின மகான்கள். சரிங்க. வா என்பது காற்று, சரிங்க. சி என்பது நெருப்பு. சரிங்க. காற்று இல்லையேல் நெருப்பு இல்லை. ஹைட்ரஜன் பிளஸ் ஆக்சிஜன், பிராணவாயு பிளஸ் கரியமலவாயு. உள்போகின்ற வாயு பிராணவாயு, வெளியேறுகின்ற வாயு கரியமலவாயு. உள்போகின்ற பிராணவாயு அனைத்து விந்தணுக்களிலும் இரத்த அணுக்களிலும் அனைத்து உறுப்புகளிலும் மயிர்கால் வழியாக மாய்கின்ற வாயுவை உள்ளே உயிர்ப்பின்றி பதி அப்படின்னு அவை மாதா சொல்றாங்க. அப்போ சுவாசம் 21,600 சுவாசம் சரீரத்துக்குள்ள 7 உறுப்புகள் மேல மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தி, ஆஞ்ஞை, சகசிராரம் 7 சக்கரங்கள் வழியால சுவாசம் நாடியில் ஒடுங்குகின்ற வாயுவை கருத்தினால் இருத்திய கபாலம் ஏற்ற வள்ளீரேல் விருத்தரும் பாலராவர் மேனியின் சிவந்திடும் அருள் தரித்த நாதர்பாதம் அம்மை பாதம் உண்மை உண்மையே அப்படின்னு ஒரு சித்தர் சொல்றார். அப்போ சுவாசத்தை அடக்குவது தான் வாசி யோகம். சுவாசம் உருவாவதற்கு ஆதி மூலத்தை காரணமாக பார்க்க வேண்டும். திருவள்ளுவர் ஆதி மூலமே ஆதி மூலமே என்கிறார். ஆதியானது எது அப்படின்கின்ற போது இந்த சரீரத்தை இயக்குகின்ற உஷ்ணமும் இந்த சரீரத்தை இயக்குகின்ற சுவாசமும் எதனால் எப்படி உருவாகிறது என்று ஆராய்ந்தார்கள் சித்தர்கள். மனம் அது செம்மையானால் மந்திரம் ஜபிக்காதே என்ன என்னுடைய அகஸ்தீஸ்வரன் சொன்னார். அகம் கண்ட ஈஸ்வரன் அகஸ்தீஸ்வரன். மனம் சுவாசத்தால் உருவாகிறது. சுவாசத்தை அடக்க அடக்க மனம் அடங்குகிறது. மனத்தை அடக்கினால் ஒருவன் சித்தனாகிறான். மனம் என்பது சித்தம் என்று பெயர் உண்டு. சித்தம் என்பது மனம். சித்தன் என்கின்ற மனம் எண்ணமற்றவன் என்ற ஒரு பொருளும் சொல்லிக்கொள்ளலாம். சித்தன் என்றால் என்ன என்று சொல்லலாம்? மனம் எண்ணமற்ற நிலையில் இருப்பவன் சித்தன். இன்றைக்கு விஞ்ஞானத்தை நீங்கள் பயன்படுத்தி பார்த்தீங்கன்னால் செல்போன் ஒரு பாடி, செல்போனுக்குள் இருக்கின்ற ஒரு பேட்டரி சுவாசம், செல்போனில் இருக்கின்ற சிம்மு ஒரு மூளை, மூளைக்கு டவர் மேலே இருக்கின்ற டவருக்கு உட்பட்டிருந்தால்தான் பேச முடியும். அப்பொழுது எண்ணங்கள் தான் பிரபஞ்சம் முழுதும் பரவி இருக்கிறது. பிரபஞ்சம் முழுதும் எது பரவி இருக்கிறதோ அதுவே உன்னுள் மனமாக இருக்கிறது. அப்போ உன் மனம் வேறு, பிரபஞ்சம் வேறு இல்லை. நீயே அனைத்தையும் ஆட்கொள்ளலாம். விந்து நிலைதனை அறிந்து விந்து கண்டால் விதமான நாதமது குருவாய் போகும். விதமான நாதமது குருவாய் போனால் ஆதி அந்தமில்லாத பரம்பொருள் நீயாவாய்னு என்னுடைய அகஸ்தீஸ்வரன் பாடியிருக்காரு. அது சயின்டிஃபிக் விஞ்ஞானம். உடல் கூறு தத்துவத்தை ஒரு விஞ்ஞானமா அலசி ஆராய்ச்சி எழுதியிருக்காரு. இன்னொன்னும் சொல்லியிருக்காரு அகஸ்தீஸ்வரர். மனம் அது செம்மையானால் மந்திரம் ஜபிக்காது என்றார். மனம்னா என்னடா? வாசி. வாசி அடக்கினால் மனம் அடங்குகிறது. மனம் அடங்குனால் மட்டுமே உலக நியதிகள் எல்லாமே உனக்கு உண்மை என்று தெரியும். அப்பொழுது மனதை அடக்க தனி மனிதன் ஒரு குடும்பத்தில் இருக்கிற அந்த மனதை அடக்கிறதுக்கு தவம் பண்றது எப்படி ஐயா? தனி மனிதன் மனத்தை அடக்குவதற்கு ஒரே வழி வாசியை ஓட்டி வாசியின் மூலம் மனதை அடக்க வேண்டியது. சுவாசம் அடங்க வேண்டும். சுவாசம் அடங்காத வரை மனம் அடங்காது. அப்பொழுது சுவாசத்தை 2-16 நொடி சுவாசத்தை சந்திரகலையில் உள்ளிழுத்து 4-32 நொடி சூரியகளில் சுவாசத்தை வெளியேற்றி 8-64 நொடி நெற்றி பொட்டில் கும்பித்து உள்நிறுத்தி பூரகம் ரேஷகம் கும்பகம், பூரகம் ரேசகம் பொங்கம், இடகலை பிங்களை சுழிமுனை, இடகலை பிங்களை சுழிமுனை. அப்பொழுது இந்த தச வாயுக்கள் என்று சொல்வார்கள். தச வாயுக்களை
தசவாயுக்களை அடக்கி ஆளுகின்ற சக்தி. இடகலை பிங்களை சுழிமுனையில் நெற்றி பொற்றில் தான் மனம் ஒடுங்குகிறது. அதனால தான் இந்த அகசீசம் ரீங் ரூம் உங்கிரீங் ரூம் உங்கிரீங் ரூம் உங்கிரீங் ரூம் உங்கிரீங் ரூம் உங்கிரீங் ரூம் உங்கிரீங் ரூம் பரிதி சந்திர சூரியகலை, மதி சந்திரகலை, சுழிமுனை. பரிதி மதி இரண்டும் ஒன்றாய் கூடி சுழிமுனையில் தீபம் பிரகாசிக்க தேக சித்தி, யோக சித்தி, ஞான சித்தி, சகல தேவதைகளும் வசியமடா அப்படின்னு சொல்றார். அகசீஸ்வரர் இல்லாதையும் பொல்லாதையும் சொல்லிட்டு போறவர் இல்லை. அகசீஸ்வரர் பெரிய மகான். அகசீஸ்வரர் ஒரு பெண் யோனிக்குள்ள பிறக்கல. சிவன் சக்தியினுடைய அருளால யோனியில பிறக்காம கும்பத்துல பிறந்தாருன்னு ஒரு கும்பமுனின்னு ஒரு பேர் உண்டு அவருக்கு. முருகப்பெருமான் 27 நட்சத்திரங்களை பிறந்த மாதிரி முருகப்பெருமானுடைய சிஷியன் அகசீஸ்வரன் கும்பமுனி, கும்பத்துல பிறந்தார். இன்னைக்கு இருக்கிற மாதிரி டெஸ்ட் டியூப் பிள்ளை மாதிரி அவரு. அந்த டெஸ்ட் டியூப் பிள்ளையை வளர்த்துனது யாருன்னா சிவனும் சக்தியும். அதனால சிவனும் சக்திக்கிட்ட அழுகுறாங்க. அதனால நீ என் பிள்ளைடா, உனக்கு தாய் தகப்பன் நாங்க தாண்டான்றாரு. அப்பதான் சாந்தம் அடைகிறார். தாய் தகப்பன் இல்லாத ஒரு பிள்ளைக்கு என்ன மரியாதை கிடைக்கும்? அவ்வளவு பெரிய மகானுக்கே அது அதே மாதிரிதான் கர்ணனுக்கும் இவ்வளவு பெரிய வித்தை ஜித்தேந்திரி கட்டிட்டு தாய் தகப்பன் தெரியலேன்னு சொல்லும்போது தான் அந்த குஞ்சி ஒத்துக்கிறார். சூரிய தேவனுக்கு நான் முதுமை வயதுக்கு வரதுக்கு முன்னாடியே நான் வாங்கிய வரத்தினால் நீ பிறந்த, அதனால தான் உன்னை ஊர் உலகம் நிந்திக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உன்னை தண்ணியில் விட்டுட்டேன்றாள். அப்போ சூரிய தேவனுடைய அனுசரணையில பிறந்த கர்ணனுக்கே தன் சரீரம் புகழ் பெருமை தேவைப்படுது இல்லை. அப்போ கும்பமுனிக்கு சிவனுடைய பிள்ளை அப்படின்னு. அப்போ பேரண்டத்தில் பராசக்தி, எந்த விதமான கட்டுப்பாட்டிற்கு இல்லாத ஒரு மாயை சக்தி இருக்கிறது. அதற்கு பெயர் மாயை என்று வைத்தான் விஞ்ஞானத்தில் சித்தர்கள். மாயா சக்தியின் பிள்ளையாய். மாயா சக்தியின் பிள்ளைன்னா அறிவு வேணும். அறிவு யாருக்குடா கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா தன்னுள் ஒளி கண்டவனுக்கு தான் அறிவு கிடைக்கும். அதனால அந்த மாயா சக்தி ஒளிய சிவனுக்கு கொடுத்தான். அந்த சிவன் ஒளின்னு ஓடிட்டான். அந்த சிவன் ஒளினா சிவா அப்படின்னா சி நெருப்பு வா காற்று. நெருப்பையும் காற்றையும் தன்னுள் அடக்கி ஒளி காணணும். அந்த சிவன் அடைஞ்சிட்டான். சிவ தரிசனம் சாத்தியங்களா? சிவ தரிசனம் சாத்திய கூரே எல்லாருக்கும் தரிசனம் எல்லாத்துக்கும் கிடைக்கும். 850 கோடி மக்களுக்கும் கிடைக்கும். அது ஒவ்வொருத்தரும் இந்த வாசி ஓட்டணும். இந்த 2-8-16 நொடி சொன்னோமே, அங்கே உடனே நாம ஓடுறோம். அந்த வாசி ஓட்டி அந்த வாசியில சுழிமுனையில ஒளி காணணும். அந்த சுழிமுனை ஒளி எப்படி வருது? விந்து நிலை தானே இருந்து யோனிக்குள்ள உழுவுற விந்து யோனிக்குள்ள மட்டும் போகமா போயிட்ட யோகமாக்குன்னு சொன்னாங்க. யார் சொன்னாங்க? யோகமாக்குன்னாங்க. போகம் தான் யோகமா மாறுது. போகி தான் யோகியா மாறுறான். போகி தான் யோகி ரோகியா மாறுறான். ரோகம் சரீரத்தை நீ அன்னத்தை போனா ரோகி ஆயிடுற. ஒருவேளை உண்டால் யோகி, இருவேளை உண்டால் போகி, 3 வேளை உண்டால் ரோகி. அப்போ யோகி போகி ரோகின்லாம் ஏன் சொல்கிறாங்க? அந்த யோக நிலையை அடையணும். அதனால தான் வாசி ஓட்டனா வாசி ஓட்டுறவனுக்கு பேர் யோகி. வாசி ஓட்டி வாசியில் ஒளியை கண்டுபிடித்த ஞானி யோகி. ஞானி ரிஷி ஒரு உலோகத்தை இன்னொரு உலோகமாக்குவது. நாடாளுகின்ற பிச்சைக்காரனையும் மந்திரி ஆக்குவது, மந்திரியையும் பிச்சைக்காரனாக்குவது. ஞானி யோகி, ஞானி, ரிஷி. ஒரு ரிஷி என்பது ஒரு பொருளை தாழ்ந்த பொருளை உயர்ந்த பொருளாக்குவது, உயர்ந்த பொருளை தாழ்ந்த பொருளாக்குவது. நீங்க ஒளி கண்ட ஒரு யோகி. யோகி இப்போ ஒளி கண்டதுனால உங்களுக்கு என்னென்ன அமாஷம் உங்களுக்கு தெரியும்? பாவத்துக்கு தான் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். நிறைய வித்து தெரியுது, நடக்கிறது, காலத்தை கணிக்கிற பேராட்டெல்லாம் தெரியுது. ஒரு உதாரணத்துக்கு சொன்னா அரசியல் பண்ணக்கூடாதுன்னுவாங்க. பனிக்கட்டி மலைகள் எல்லாம் உருகி நீரானால் நீராகின்ற போது கடற்கரை நகரங்கள் தண்ணீர் முழுகும். ஐயா விஞ்ஞானம் சொல்லி அப்பொழுது இந்த விஞ்ஞானத்தை தான் நான் 2001 எழுதினேன். பனிக்கட்டி மலைகள் உருகி கடற்கரை நகரங்கள் தண்ணீரில் முழுகும். 2025 நான் ஆத்மாவாக திருமூலரை படிக்கிறேன். நான் 6 மணியிலிருந்து 6:40 வரை மூலாதாரத்தில் 600 சுவாசம் ஓடுகிறது. 600 சுவாசம் மூலத்தில் ஓடுகின்ற போது உடல் வெத 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 வெதென்று சூடு ஏறுகிறது.
உடல் சூடு ஏறுகின்ற போது கள்ளு குடித்த போதை ஏறுகின்ற போது மூளை சூடு ஏறுகிறது. சூடு ஏறுகின்ற போது படுத்து கொண்டிருந்தால் உடல் இருப்பதை மறந்து விட்டேன். உடல் இல்லாமல் எப்படி இருக்கிறேன் என்றால் ஒளியாய் அலைந்து திரிந்து அண்டம் பிறக்கிட்டு வந்து உட்புகுந்தேனே என்றார் திருமூலர். அந்த அனுபவம் எனக்கு கிடைச்சிச்சு. அப்போ சரீரத்தை விட்டு ஒளியா போயிட்டு பிரான்ஸு, ஜெர்மன் இதெல்லாம் எங்கெங்கேயே எந்தெந்த நிகழ்ச்சியோ பார்த்தேன். இது கனவுன்னு விட்டுடா. அப்புறம் தான் அந்த இதில் என்ன ஒரு டிவின்னு சொன்ன அந்த மிருகத்தெல்லாம் காட்டுறாங்களே, டிஸ்கவரி சேனலில் பார்த்தேன். அப்போ தான் அடியே நம்ம ஜெர்மன் போயிருக்கிறோம், லண்டன் போயிருக்கிறோம், ஐரோப்பா போயிருக்கிறோம். அப்போது நம்ம உடம்பு விட்டு நம்ம எப்படி போகிறோம் அப்படின்னு பார்க்கும்போது சுவாமி இது பாண்டிச்சேரி மகான் அரவிந்தரை பற்றி அவருடைய புத்தகத்தை படித்தா நம்ம உடம்பு விட்டு நம்ம சூட்சமும் வெளியேறுது, ஒளி தேகமாக வெளியேறுது. என்ன தேகமாக வெளியேறுது? ஒளி தேகமாக வெளியேறுது. என் சுய வாழ்க்கை நடந்துச்சு. நான் 8வது படிக்கிறேன். 8வது படிக்கும்போது 55 8 63 வச்சுக்கலாம். நான் 55 பிறந்தேன். 8 63. அப்போ 8 5 13. அப்போ 55 13 68 வயசுல எனக்கு ஒரு கனவு நிகழ்ச்சி நடந்துச்சு. டைபாய்டு ஜுரம் வந்துச்சு, செத்து போயிட்டான்ட்டாங்க. பையனை தூக்கி போட்டு இந்த துணியில் மூட்டை கட்டி மஞ்சள் துணியை போட்டு சமாதி தூக்கிட்டு போகிறது. அப்படி ஒரு நிலைக்கு வந்து கட்டில் என்னை குளிப்பாட்டுறாங்க. அப்போ கட்டில் என்னை குளிப்பாட்டும் போது, அம்மா நான் சாகலம்மா, என் காலை பிடிச்சி ஆட்டுங்கம்மா, நான் உயிரோடு எந்திரிச்சிக்குமான்னு கத்துறேன். ஒரு பெரியவர் காவி கட்டி வந்து என்னை தள்ளுறாரு. தள்ளி முடிஞ்சோன்னா அந்த பெரியவர் என்னை தள்ளி விட்டு நான் எந்திரிச்சிக்கிட்டேன் உயிரோட. அப்போ என்னுள் யாரோ ஒரு ரிஷி, கூடு விட்டு கூடு வாய ரிஷி என்னுள் இருக்கிறாருன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்னடா இது? அப்போ நான் அல்ல, நான் அற்றால், நான் என்ற எண்ணம் அற்றால் நாம் ஜோதிடத்தில் ஒரு வழிகாட்டி. யார் என்னிடம் வருகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் ஜோதி தான் கடவுள் என்பதை சொல்லுவேன். ஜோதி தான் கடவுள். அப்போ சரீரத்துக்குள்ள ஒரு ஒளி இருக்கிறது. அந்த ஒளி மூலாதாரத்திலிருந்து பிறப்புறுப்பிலிருந்து சுவாதிஷ்டானம், சுவாதிஷ்டானம் மணிபூரகம், மணிபூரகம் அநாகதகம், அநாதகம் விக்கி சகசிரார வரிக்காக அந்த விந்து நிலை கபால உச்சிக்கு ஏறுகிறது. அதைதான் அகஸ்தியர் சொன்னார் என்று நான் உண்ணாக்கிலே விந்து வருவதை எடுத்து காட்டியிருக்கிறேன். உண்ணாக்கிலே மேல்நிலையிலிருந்து சொட்டுகிறது. இப்பொழுதும் சுட்டுகிறது. 71 ஆகிவிட்டதால் வயது முதுமையானால் விந்து அதிகமாக உற்பத்தி ஆகுவதில்லை. ஆனால் ஒளி எந்நேரமும் கண்ணை மூடி இந்த சுவாசம் ரெண்டும் ஒடுங்கினால் ஒளி கிடைக்கிறது. ஒளி கிடைத்த பிறகு நான் எங்கு இருக்கிறேன் என்பது எனக்கே தெரிவதில்லை. நினைத்தது, சாப்பிட்டது, பேர்ந்தது, எங்காவது யாராவது உறவாடிறது, ஒரு கோபத்தில் ஒரு திட்டிறது, எதுவுமே எனக்கு தெரியறதில்லை. அப்போ மன எண்ணம் செத்து போயிடுது. அப்போ சுவாசம் மூளைக்கு போகிறதில்ல. அப்போ இறுதியத்தை துடிச்சு பார்க்குறேன். இறுதிய துடிப்பு நின்று போயிடுது. ஒரு பேர் இந்த யோக நிலையில் 105 முறை ஒரு நாள் மோசன் போச்சு. 5 துண்டுல தொடச்சேன். உடம்பு பூரா வேர்வை, அவ்வளோ வேர்வை வந்து நோய் ஊறுபட்ட நோய் வந்துச்சு. எல்லா நோயும் இந்த விந்து தபால ஊச்சி கேடி உண்ணாக்கில் காட்டின பிறகு நான் வைத்தியத்துக்கு போவேன். மனம் கேட்காம ஐயோ செத்து போயிடக்கூடாது, நானும் உங்களை மாதிரி பாமரம் தான் போவேன். அவங்க ஒரு நாள் 2 நாள் ஒரு மாத்திரை மருந்து கொடுப்பாங்க. சித்த வைத்தியம் மருந்து பச்சளை தின்னுபிட்டு நான் சுவாதீனம் ஆயிடுவேன். இவ்வளோ நேரம் உடம்பு ட்ரபிள் பண்ணி சொன்னீங்களே, உடம்புலாம் வியாதி சொன்னீங்களே, நீங்க ஒளி கண்ட பின்னாடி தான் எத்தனை எல்லா நிகழ்ச்சியும் ஒளி கண்ட அப்புறமும் இவ்வளவு பிரச்சனை வருமா? ஒளி கண்ட பிறகும் கர்ம வினையை ஒவ்வொருத்தரும் அனுபவிச்சே தீரணும். அதெல்லாம் சரீரம் வந்து ஒரு பெண் யோனிக்குள்ளிருந்து வந்த எந்த கடவுள் அவதார புள்ளுகளாக இருந்தாலும் கர்ம வினையை சரீரத்தால் அனுபவிச்சே தீரணும். அனுபவிக்கலாம் முடியாது. ஒளி கண்ட மனிதனுக்கு எவ்வளவு பிரச்சனை? ஒளி கண்ட மனிதன் சாதாரண ஒரு பாமரனுக்கு பாமரனுக்கு என்ன நடக்குதோ அதே தான் ரிஷிக்கு நடக்குதுன்றார். யாரு? கடப்பா சச்சிதானந்த சுவாமி அப்படின்னு ஒருத்தர் இருக்கார், பெங்களூர்ல சமாதி ஆகியிருக்கார். அவரு ஜீவ பிரம்ம ரகசியம்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கார். அந்த ஜீவ பிரம்ம ரகசியம் அன்னைக்கு 45 ரூபா, இன்னைக்கு வந்து அது 450 ரூபா. இந்த ஜீவ பிரம்ம ரகசியம். அந்த ஜீவ பிரம்ம ரகசியத்துல வெள்ளையாக ஒரு திரவம் எனக்கு உண்ணாக்கில் வடிந்தது. சுண்டைக்காய் பிரம்மானம் எடுத்து காட்டினார். நொங்கு போன்று இளநீர் போன்று இருந்ததுன்னு எழுதுறார். அதே நிகழ்ச்சி எனக்கு ஏற்பட்டதுனால இந்த ரகசியத்தை வெளியிடக்கூடாதுன்னு நான் யூடியூப்ல போட்டு நாம் சாவறது உறுதி. அதுதான் விந்துன்னு லேபுக்கு கொண்டு போய் கொடுத்தேன். அன்னைக்கு சர்டிஃபிகேட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இது விந்து தான். நாங்கள் எப்படி வாய் வழி விந்து எடுக்கிறோன்றாங்க. அது
என் இறைவன் எனக்கு கொடுத்தது. இந்த சரீரம் இல்லைனாலும் சித்தர்கள் உயிரோட வாழ்றாங்க. சித்தர்கள் எழுதி வச்சதுல தப்பு இல்லைன்றதை நிரூபிக்கிறதுக்காக நான் வந்தேன். உடல் வந்து அழிஞ்சுதான் தீரணும். ஆத்மான்னு ஒளி தியாகம் ஒண்ணு இருக்கு, அந்த ஒளி தியாகத்துக்கு அழிவு இல்லை. ஐயா உடல் அழிவு இருக்கு எல்லாருக்கும். உடல் அழிவு அழிஞ்சே தீரும். ஞான கண்டவங்களுக்கு வந்து எப்படி ஐயா அது வந்து ஜீவ சமாதின்றது எப்படி? ஜீவ சமாதின்றது எப்பொழுது சுவாசம் நிர்விகல்ப சமாதி அடைகிறதோ, சுவாசம் எப்பொழுது அடங்குகிறதோ, நாடியை பிடித்தாலும் சரி மூக்களை தொட்டாலும் சரி சுவாசம் வெளிவருவதில்லை என்ற நிலை எப்பொழுது வருகிறதோ அவர்கள் எல்லாம் நிர்விகல்ப சமாதிக்கு உடையவர்கள். அப்பொழுது விந்து வரும். விந்து கபால ஊச்சி ஏறிடும். சுவாசத்தால தானே மனத்தால தானே விந்து உருவாகுது. விந்துக்கு காரணம் மனம் தானே. மனம் இல்லைன்னா விந்து கீழே இறங்குறது மேலே ஏறுது. மனம் தானே காரணம். எல்லாம் உங்களுக்கு தெரியுமே. அந்த சராச்சரம் மூலம் மனமால் வியாபித்திருக்கின்ற சுவாமி விவேகானந்த ராஜயோகத்துல உலகம் முழுதும் பேரண்டம் முழுதும் வியாபித்திருப்பது மனம். ஒரு எலக்ட்ரோ வேவ்ஸ் இருக்குது. அந்த எலக்ட்ரோ வேவ்ஸ் எது? இதுதான் ஆராய்ச்சியினுடைய உச்சகட்டம். அந்த மின்காந்த சக்தி எப்படி வேலை செய்யுது அப்படின்றது. ஒரு உதாரணத்துக்கு ஒளியை கண்டுட்டான். இந்த மாதிரி யூடியூப்பு, ஃபேஸ்புக்கு, சினிமா, பத்திரிக்கை, புகழ் எல்லாம் போய் தான் புகழடையணுன்றது கிடையாது. ஒரு நாணி ஒடுங்கிக்கிட்டா ஒரு குகையில் அந்த நாணிக்கு வந்து மனம் அடங்குறதுக்கு சுவாசத்தை அடக்கிறான். சுவாசம் அடங்கணும் மனம் அடங்குது. மனம் அடங்கணும்னு தண்ணி தாக இருக்கிறதில்ல. தண்ணி தாக இருக்கிறோன்னு பாமரங்கிட்ட உழம்பிட்டு அவன் கேள்வி கேட்பான். நானும் சொல்லணும் 10 ரூபா கேட்கணுன்றதுக்காக வராங்க. அவங்க வரதே இல்லை. சித்தர்கள் ஒரிஜினல் நாணி சித்தர்கள் வெளியில் வரதே இல்லை. இப்போ இது கூட அனுபவிச்சோம் சொல்கிறது தப்புன்னு உள்மனம் சொல்லுது. இருந்தாலும் இந்த சரீரத்தை காப்பாற்றணும், இந்த மாதிரி ஏங்கிக்கிட்டு இருக்கிற பிள்ளைங்களுக்கு ஒரு உத்வேகம் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நாம் சொல்கிறோம். உத்வேகம் வேணும். உண்மை சித்தர்களுடைய தன்மை உண்மை. இப்பயும் அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. இருதயத்தை நிறுத்தி விடலாம். மூளை சூட்டிலே வைத்துக் கொள்ளலாம். மூளை சூடு ஏறுகின்ற போது அந்த இரத்த அணுக்களுடைய மூலக்கூறுகள் அனைத்து உறுப்புகளும் ஊடுருவுகிறது. சுவாசம் இருதயத்தில் இரத்தத்தை சுத்தி செய்கிறது. இரத்தத்தை சுத்தி செய்வதற்கு சுவாசம் தேவைப்படுகிறது. உணவு செரிமானம் ஆகுவதற்கு சுவாசம் தேவைப்படுகிறது. சுவாசம் இல்லையேல் அனைத்து உறுப்புகளும் செயலிழந்தாலும் உஷ்ணத்தை சரீரத்திற்குள் கபால ஊற்றி ஏற்றிக் கொள்ளுகின்ற நாளைக்கு சுவாசம் தேவையில்லை. சுவாசம் அப்போ மனம் ஒடுங்குகிறது. மனம் ஒடுங்கிவிட்டால் அது வெறும் டெட் பாடி, கோமா நிலை, நிர்விகல்ப சமாதி நிலை. அந்த நிலைக்கு வரணும்னா இந்த விந்து என்கின்ற ஒன்று கபால ஊச்சிக்கு ஏறி அமிர்தமாகி அந்த அமிர்தத்தை சப்பி சாப்பிட்டால் மட்டுமே 4448 நோய்களை நீக்கவல்ல மாமருந்து ஒன்று சரீரத்துக்குள் உற்பத்தி ஆகிறது. அதை தான் அகசியர் இலையில்லா தலையில்லா காயில்லா விட்டதுவே காய கர்ப்பம் மருந்தப்பா. இலை இல்லை, தலையில்லை, காயில்லை, வித்தில்லை. ஐயா நீங்க ஞானம் பெற்ற ஒரு சித்தரு, ஒளி கண்ட ஒரு சித்தரு, குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை இறைவன் பரம்பொருள் ஒளி. நான் வந்து அந்தரங்கம்னு சில விஷயம் இருக்கு. கணவன் மனைவி உறவாடுறாங்க. அதை வந்து தன் மகள்கிட்ட ஒரு தாய் சொல்ல முடியுமா? சொல்லுங்க. இதை நான் சொன்னா தப்புன்னு சொல்லி தப்பிக்கலாம். திருமூலரே சொல்றார். அந்தரங்கம் கணவன் மனைவிக்கு குரு சிஷியனு புரியுது. நீ பகிரங்கமா கொண்டு வர சொல்ற, நாளைக்கு அது என்ன ஆகும்? சொல்லுன்ற பகிரங்கம் படுத்துன்ற அது என்ன ஆகும்? அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க, நான் சொல்றேன். அப்போ வாய் வழியாக விந்தணுக்கள் வறுமையானால் அந்த நாணி அந்த விந்தணுவை ஒரு இப்போ கூட சொல்றதுக்கு பயமா இருக்கு. இது வரைக்கும் கொண்டு வந்தா அதான் சொல்றதுக்கு பயமா இருக்கு. உலக அழிவுகள் பெரு நகரங்கள் எல்லாம் தண்ணீர்ல முழுகு போகுது. கடற்கரை நகரங்கள் தண்ணீர்ல முழுகு போகுது. ஹை டென்சிட்டி, ஹை உஷ்ண கோளாறு வருது. உஷ்ண கோளாறுகளுக்கு பனிமட்டி இருக்கு. பனிக்கட்டி மலைகள் உருகும். அப்ப கடற்கரை நகரங்கள் எந்த வருஷம் கடல் தண்ணி 2025க்கு 2035க்கு மேல பெரும் இழப்பு ஏற்படும். 2035 மேல பெரிய இழப்பு ஏற்படும். நான் ஒரு அரசியல் சொல்றீங்கலாம் சொல்ல வேண்டாம். 2001 மௌன விரதம் 48 நாள். என் ஏரியாவில் தர்மபுரி மாவட்டம், பாப்பச்சிப்பட்டி வட்டம், குருபுரள்ளி பஞ்சாயத்து,
கொட்டாப்புளியானூர் கிராமம் கடத்தூர் யூனியனில் ஒரு சின்ன கிராமத்தில் நான் ஒரு தகர கொட்டாயை போட்டுட்டு ஒரு சிவன் களிமண்ணை பிடிச்சி வச்சேன் 1996. இன்றைக்கி ஒரு தகர கொட்டாயில் சிவலிங்கம் கல்லுலிங்கம் வச்சு கும்பிட்றேன். அந்த லிங்கத்துக்கு 9 கிரகங்களும் வழிபாடு பண்ணுற மாதிரியும். சரி, நம சிவாயம். இப்போ நான் ஏதாவது சாப்பிடணும். நன்றிங்க.